சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் செல்போனை திருடி குழந்தையை கடத்த முயன்ற நபரை பொதுமக்கள் விரட்டி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்த தனியார் உணவு டெலிவரி நிறுவன ஊழியர் அங்கு செல்போனை திருடிக் கொண்டு 3 வயது ஆண் குழந்தையை கடத்த முயன்றார். பின்னர் இருசக்கர வாகனத்தில் தப்பிய தனியார் உணவு டெலிவரி நிறுவன ஊழியரை அக்கம் பக்கத்தினர் விரட்டி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து அந்த நபர் மீது போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தர்பூசணி பழங்களில் கலப்பட குற்றச்சாட்டு விவகாரத்தை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். தர்பூசணி பழ விற்பனை அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். களில் உணவு பாதுகாப்புத்துறையினர் நடத்திய தொடர் சோதனையால் விற்பனை குறைந்தது. இதற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தான் காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டி போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருந்த சதீஷ்குமார் தமிழ்நாடு மருந்து நிர்வாகத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போஸ் கூடுதலாக சென்னை மாவட்ட பொறுப்புகளை கவனிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.